Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் கன்சூமிங்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின், ஏன்னா நிறைய கேல்குலேஷன் பார்ட் வரும். ஓகேவா? இந்த ஒரு ரீசெண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் நீட் எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது. பட் டைம் கன்சியூமிங். பட் இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணால் உங்களுக்கு அந்த எரரில் இருக்க எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. இன் அ சீரீஸ் ஆஃப் சக்ஸசிவ் மெஷர்மெண்ட் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் 4-5 தடவை ரீடிங் எடுக்கிறாங்க. The reading of time period of oscillation of simple pendulum were found to be. ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங் எடுக்கிறாங்க சார், டைம் பீரியட் எவ்வளோ ஆகுது? 2.63. நெக்ஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்து 5 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் ரீடிங் நோட் பண்ணுறாங்க, ஒரு டைம் ஆசிலேஷனில் வரப்ப இந்த மாதிரி ரீடிங் கிடைச்சிருக்கு. என்ன கேட்குறாங்க? மீன் வேல்யூ, அதாவது ஆவரேஜ் கேட்குறான். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சம் ஆஃப் ஆல் த நம்பர் டிவைட் பை நம்பர் ஆஃப் நம்பர். 2.63 plus 2.56 plus 2.42 plus 7180. 2.71 2.80. இதில் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. அப்போ 5 டிவைட் பண்ணிடுறோம். எனி டிஃபிகல்ட்டி? கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். அஞ்சு நம்பரை ஆட் பண்ணிட்டோம். என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு? 13.12. இதை 2ஆல் டிவைட் பண்ண சொல்றாங்க. என்ன 5ஆல் டிவைட் பண்ணணும்? சாரி, 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? கரெக்டாக செக் பண்ணிக்கோ. டிவைட் பை 5. சாரி, ஓகே, ஈக்குவல் டு போட்டுருவோம். இதை டிவைட் பை 5. 2.6. ஓகே, மிஸ்டேக் பண்ணிட்டோமா? 2.624 வரும். நான் கடைசியில் அந்த 2-ஐ பார்த்தோன்னே 20 வந்துடும், 4னு போட்டேன். மை மிஸ்டேக். இவ்வளோ கிடைக்குது. ஓகேவா? ஆவரேஜ் வேல்யூ. பட் நம்ம ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுத போகிறோம்? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஏன்னா இந்த நம்பர் எல்லாமே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்குது. அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் நம்ம எழுதுகிறோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2.62. இது நம்பர் லெஸ் தென் 5னால அந்த நம்பரை ட்ராப் அவுட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆன்சர். இது என்னது? ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் எல்லாத்துக்கும். மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? அப்சல்யூட் எரர் எவ்வளோ? ஒரு ரீடிங்கில் இருக்கிற எரர் என்ன? அப்போ செகண்ட் இதில் பாரு, என் ரீடிங் எவ்வளோ? 2.63. கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலாக ஆவரேஜ் எவ்வளோ? 2.62. அப்போ இங்கே எரர் எவ்வளோ? 2.63 மைனஸ் 2.62. இது அப்புறம் அப்சல்யூட் எரர்னாலே மாடுலஸ் எடுக்கிறோம். சரிங்களா? நெகட்டிவ் வராது, அதனால மாடுலஸ் எடுத்துக்கிறோம். அப்போ 0.01. அடுத்து பாருங்க, 2.56 மைனஸ் 2.62. 0.06. நெகட்டிவ் வராது, அதனால ஏன்னா மாடுலஸ் எடுத்துருக்கோம், ஸோ நெகட்டிவ் வேல்யூ வராது. 2.42 மைனஸ் 2.62. 0.40வா? சரி, 40வா 20வா? இன்னைக்கு நான் கணக்கில் கொல்லி வச்சுட்டேன். .09. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னது? அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? மீன் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரருக்குலாம் மீன் கண்டுபிடிங்க. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால், இது பேர் தான் டெல்டா. ரீடிங் வந்து ஏனா இது பேர் டெல்டா A1, இது பேர் டெல்டா A2, இது பேர் டெல்டா A3, இது பேர் டெல்டா A4, இது பேர் டெல்டா A5. இது ஆக்சுவலாக எப்படி வந்துச்சு? A1 ஃபர்ஸ்ட் ரீடிங்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஆவரேஜ் வேல்யூ இப்படி எழுதுவாங்க சரியா, கோடு போட்டால் அது பேர் ஆவரேஜ்னு அர்த்தம். இல்லை நீ பக்கத்தில் மீன் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம்.
ஸோ A1க்கும் ஆவரேஜ்க்கு சப்ராக்ஷன் பண்ணீங்கன்னா டெல்டா A1 கிடைக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க, இந்த எரர் வருதுல்ல அதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அப்போ நான் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சம் ஆஃப் ஆல் த நம்பர் டிவைட் பை நம்பர் ஆஃப் நம்பர். 7 27 54 0.54 டிவைட் பை 5. இதை டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 0.108 தான் கிடைக்கும். செக் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப கணக்கில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 0.01 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் 0.06 போட்டேன், அதனால பிரச்சனை வந்திருக்காது. 0.01 சாரி, டைப்பிங்லேயும் பிரச்சனையா. ஓகே 54 தான் வருது. இது 5ஆல் டிவைட் பண்ணால் 108 தான் வருது. ஓகே, இப்போ அகெயின் எனக்கு இது எல்லாம் எத்தனை டிஜிட்ஸில் இருக்குது, 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் நல்ல பாரு, இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்கோ அதே இதில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட், 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 2ல் வரணும். இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5. அப்போ உங்கள் ஆன்சர் என்ன ஆயிரும், 0.11 ஆயிரும். ஓகேவா, 0.11 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர்னா என்ன, நம்ம இந்த அப்சல்யூட் எரர்ல உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்குது பாத்தீங்களா, இந்த ஒரு எரரோட ஆவரேஜ் வருது இல்ல, இத அதோட மீன் வேல்யூவால நம்ம டிவைட் பண்ணா இது பேர் தான் என்னது, அப்சல்யூட் எரர். நம்மளுக்கு ஆவரேஜ் எவ்வளவு வந்துச்சு, 0.11. ஆவரேஜ் வேல்யூ என்ன சார், 2.62. இது பேர் தான் என்னது, ரிலேட்டிவ் எரர். பெர்சன்டேஜ் எரர் கேட்டா என்ன பண்றது, பெர்சன்டேஜ் எரர்னா ஒன்றும் இல்லை, இந்த ரிலேட்டிவ் எரரை இன்டூ 100 பண்ணிட்டு அது பெர்சன்டேஜ் ஆயிடும். 0.11 டிவைட் பை 2.62 இன்டூ 100. அப்போ இந்த வேல்யூ 11/2.62. ஆன்சர் 4 to 5 இருக்கும். ஸோ 2.62. ஸோ 4.19%. இதை நீங்கள் 4.2%ன்னு கூட சொல்லலாம். புரியுதா இல்லையா, ஆன்சர் பார்த்துக்கிறேன். அவங்க 4.2%லேயே நிப்பாட்டிட்டாங்களே, இல்லை அடுத்து ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஓகே, அவங்க 4.2 ஜஸ்ட் 4% போட்டு முடிச்சிட்டாங்க. இன்டூ 100னாலே ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் போட்டு இது வந்து 4% அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இல்லையே 4% அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சர் எழுதியிருக்காங்களா மொத்தமாக சேர்த்து. ஸோ ஃபைனல் என்ன போட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த ரிசல்ட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். ப்ராப்பர் ஃபார்மில் ரிசல்ட் எழுதுங்க. நம்மளுக்கு ஆவரேஜ் என்ன வருது, 2.62. எரர் எவ்வளோ இருக்குது சார், நம்மளுக்கு கிடைச்ச எரர் வேல்யூ என்ன, 0.11 செகண்ட். ஓகேவா, ஸோ இது ஏன் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எழுதியிருக்காங்கன்னா, இங்கே 100ல் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கனால ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இங்கே ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதான் இதோட சொல்யூஷன். அகைன் இது ஒரு அருமையான ஒரு கொஸ்டின். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட மீன் வேல்யூ கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மீன் வேல்யூ கிடச்சிரும். சப்போஸ் உங்கள்கிட்ட எரர் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம எரர் கால்குலேட் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆப்சல்யூட் எரரோட மீன் கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்சல்யூட் எரர் வேணும். ஆப்சல்யூட் எரர் வேணும்னா அகைன் மீன் கண்டுபிடிச்சி ஆப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு ஆப்சல்யூட் மீன் எரர் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ரிலேட்டிவ் எரர் கேட்குறா, ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா என்ன, மீன் அப்சல்யூட் எரர் டிவைட் பை மீன் வேல்யூ.
அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இது வேணும், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ரிலேட்டிவ் எரர் இன் 200. அப்போ ரிலேட்டிவ் எரர்னா அகைன் இந்த ப்ராசஸ். உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக இது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு டைம் கன்சியூமிங்கான கொஷின் தான். ஓகேவா? சிமிலர் கொஷின் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன்.